டிரைவர், சென்னைக்கு போக இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? 4 மணி நேரத்துல போயிடலாம் மேடம் சென்னைக்கு. ஸ்ரீஜா, நீ நினைச்சது நடக்காது. நான் அபியையும் சஞ்சீவியும் அப்படியே விட்டுருவேன்னு நினைச்சிட்டல்ல? வரேண்டி, உன் கண்ணு முன்னாடியே சஞ்சீவியோட கடனை அடைச்சு அபியும் சஞ்சீவி பிரச்சனையும் தீக்குறேன். போச்சு, அவ்வளவுதான். நம்ம 2 பேரும் தேன்ல விழுந்த ஈ மாதிரி ஆயிடுவோம். இனிமே நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுரி. மா, சும்மா புலம்பாத, என்ன கொஞ்சம் யோசிக்க விடு. ஐயோ, இங்க பாரு ஸ்ரீஜா, சீதா எல்லா பிரச்சனையும் முடிச்சு சஞ்சீவ கடன்ல இருந்து காப்பாத்திருவா. மா, அப்படி மட்டும் நீ சொல்லாத. சொல்லாம இருந்தா மட்டும் அதுதாண்டி நடக்க போகுது, புரிஞ்சுக்கோடி ஸ்ரீஜா. நம்மளால இனிமே அபிய ஜெயிக்கவே முடியாது. இப்ப நமக்கு இருக்கிற ஒரே வழி, நம்ம 2 பேரும் அபி கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு அபி கூடவே இருந்து ஒட்டுண்ணி மாதிரி ஒட்டிக்கிட்டு வாழறதாண்டி நல்லது. மா, உன்ன ஐயோ, என்னடி பண்ற? பண்றேன்னு மட்டும் பாரு. விடுறி விடுறி, ஐயோ முடியலடி, விடுறி. ஐயோ, பேசிட்டே இருக்க, விடுறி. என்னடி இது? பெத்த அம்மானு கூட பார்க்காம என்ன கொல்ல பாக்குற? மா, நான் இப்ப உச்சக்கட்ட கோவத்துல இருக்கேன். இதுக்கு மேல நீ ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த நானே உனக்கு வாய்க்கரிசி போட்டுருவேன் பாரு. என்ன ஸ்ரீஜா இப்படி பேசுறா? ஆர்வத்துல நம்ம கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமோ? எதுக்கு வம்பு? எதுனாலும் நம்ம கொஞ்சம் பேசாம இருந்துருவோம். ஹலோ ஸ்ரீஜா, நான் உன்னை இப்பவும் நம்பி உனக்கு ஒரு வேலை தரேன், செய்வியா? போலோ, என்ன ஒர்க்கு? இந்த ஸ்ரீஜா கேடிதான் பயங்கரமா பிளான் பண்றாளே. டிகே, ஸ்ரீஜா, நீங்க சொன்னதை நான் கண்டிப்பா செய்யறேன். இங்க பாரு, அபி குழந்தையதான் கொல்லாம நீ கோட்டை விட்ட. அதே மாதிரி இப்ப நான் சொன்ன ஒர்க்க நீ முடிக்காம கோட்டை விட்ட. நீ ஒரு ஆம்பளையே இல்ல. போய் புடவை கட்டிக்கோ. நீ சொன்ன வேலைய முடிச்சு காட்டி நான் ஆம்பளையா இல்லையான்னு நிரூபிக்கிறேன்டி. அம்மா, அத்தை பணத்தை இங்க கொண்டு வர போறதும் இல்ல, சஞ்சீவோட கடன் அடைய போறதும் இல்ல. சூப்பர் ஸ்ரீஜா. நான் கோவத்துல கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு ஓவரா பேசிட்டேன். நான் பேசினது எதையும் மனசுல வச்சுக்காதடி. அதெல்லாம் ஒண்ணும் மனசுல வச்சுக்கல. நாம அபிய ஜெயிக்கணும்னா இன்னும் நம்ம ஆட்டம் ஆக்ரோஷமா இருக்கணும். வா போலாம். எங்கடி? அத்தையே சஞ்சீவ் அபிய காப்பாத்த அவங்க போக விருப்பம் இல்லாத இடத்துக்கு போகும்போது நான் போக மாட்டேனா? உன் உயிரை காப்பாத்த நான் கொஞ்சம் கூட யோசிக்காம என் சக்தியெல்லாம் ஒண்ணு சேர்த்து ஏவலை ஏவி விட்ட பாத்தியா? என்ன சொல்லணும்? நான் உங்ககிட்ட படிச்சு சொன்னேன், சஞ்சீவ் கையில இருக்கிற தாயத்து கழுற கூடாதுன்னு. கழுண்ட விட்டுட்டீங்களே, முட்டாளுங்க முட்டாளுங்க. ஏன் ஸ்ரீஜா, மந்திரவாதியை திரும்ப போய் பார்க்கலான்னு சொல்றியா? ஆமாமா, அபி குழந்தையோட கதையை முடிக்க மந்திரவாதி தான் சரியான ஆள். நாம மந்திரவாதியை பார்க்க போறதெல்லாம் சரிதான். ஆனா நம்ம போய் ஹெல்ப் கேட்டா அந்த மந்திரவாதி நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரா? பண்ண வாய்ப்பு இருக்குமா? அப்ப போலாம் ஸ்ரீஜா. ஆனா இன்னைக்கு தான் நாள் சரியில்லைல்ல. நாளைக்கு நல்ல நாள், நாளைக்கு போலாம், சரியா? அப்பதான் நாம நினைச்ச காரியம் நடக்கும். சரி. ஹே அபி, சஞ்சீவ ஜெயிலுக்கு அனுப்பி உன் குழந்தைய கொன்னு உன்னை பைத்தியக்காரியா நடு தெருவுல அலைய விட்டு
என் சவால நான் ஜெயிச்சு காட்டுறேன்டி. வணக்கம் குருவே. சிஷ்யா, குருவே நீங்க எப்ப வந்தீங்க? என் நிலைமைய பாத்தீங்களா குருவே? பில்லி சூரிய வச்சு எத்தனையோ பேர் கை கால் வழக்கமெல்லாம் பண்ணிருக்க. ஆனா இப்போ நானு கை கால் அசைக்க முடியாம படுத்திருக்க. கரையண்டா, நீலிய சேவிக்கிறவன் கரையறது. எழுந்து நெல்கு சிஷ்யா. குருவே, என்னால எப்படி குருவே எழுந்திருக்க முடியும்? முடியும், எழுந்திருச்சு நெல்ல. எழுந்திருக்க. எனக்கு முடியல குருவே. முடியும், எழுந்திரே. ஓம் கிரீம் ரீம். ஓம் காளி நீலி சூளி. ஓம் காளி நீலி சூளி. ஓம் காளி நீலி. ஓம் நீலி காளி சூளி. ஓம் கிரீம் ரீம். ஓம் கிரீம். உன்னால முடியும், எழுந்திருக்க முடியும். எழுந்திருச்ச நெல்லு. நெல்லு. எழுந்திரு. முடியுது, என்னால நிக்க முடியுது. சாவோட விளிம்புல இருந்த என்ன நீங்க காப்பாத்திட்டீங்க குருவே. அதோட என் சக்தியை எனக்கு மீட்டு கொடுத்துட்டீங்க. நான் பழைய மாதிரி ஆயிட்டேன். நீங்க சொன்னத எனக்கு செஞ்சு காட்டிட்டீங்க குருவே. சிஷ்யா, நீ ரொம்ப சந்தோஷப்பட வேண்டாம். இதோ பாரு, உனக்கு கிடைச்சிருக்கிற சக்தி தற்காலிகமானதுதான். உனக்கு முழுமையான சக்தி இன்னும் கிட்டிட்டு இல்லையா? என்ன சொல்றீங்க குருவே? எழுந்த சக்தியை உனக்கு திருப்பி கொடுக்க நேத்திரவு நான் ஒரு யாகம் நடத்தினேன். அம்மா, என் ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. மடிப்பிச்சை கேட்டுதான் உங்ககிட்ட வந்திருக்கேன். என் ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன். மடி ஏந்தி பிச்சை கேட்டு கோயில் உண்டியல்ல போடுறேன். ஏதாவது உதவி பண்ணுங்க. மடி ஏந்தி பிச்சை கேட்கிறேன். ஏதாவது உதவி பண்ணுங்க. தேங்க்யூ. அம்மா, என் வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லை, மடி ஏந்தி பிச்சை கேட்கிறேன். ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச உதவியை பண்ணுங்க.
கண்டிப்பா உன் புருஷன் நல்ல குணமாயிடுவார்மா. உன்னோட கோரிக்கை கடவுள் அருளால நிறைவேறுமா. தேங்க்யூ. அண்ணா, என் வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லை. அவர் குணமாகணும்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு பிச்சை எடுத்து உண்டியல்ல பணத்தை போடுவேன். உங்களால முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. அண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. அம்மா அம்மா, என்னம்மா? என் வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லை. மடியேந்தி பிச்சை கேக்குறேன். உங்களால முடிஞ்ச உதவி சரிம்மா. பண்ணுங்க. இந்தாம்மா, நன்றிம்மா. உன் பிரார்த்தனை பலிக்கட்டும்மா. அண்ணா 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 அண்ணா, என் வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லைண்ணா. அண்ணா அண்ணா அண்ணா, ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. அண்ணா அண்ணா, என் புருஷனுக்கு உடம்பு சரியில்லைண்ணா. ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. அப்புறம் மீதியை நான் சொல்றேன். என் புருஷனுக்கு பெரிய நோய், அதுக்கு மருந்து வாங்கணும், அதுக்காக தான் பிச்சை எடுக்கிறேன், அப்படித்தானே சொல்ல போற? கரெக்டா? இல்லண்ணா. அது இல்ல மச்சான், அத நான் சொல்றேன்டா. சொல்லு மச்சி. என் புருஷன் நல்லா இருக்கணுன்றதுக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு நேர்த்தி கடனா பிச்சை எடுக்கிறேன். கரெக்டா? கரெக்டான்னு சொல்லு. ஆமாண்ணா. செம்ம ஜோக்கு மச்சி. இப்போ ஏன்னா ரெண்டு பேரும் இப்படி சிரிக்கிறீங்க? ஹேய், என்ன அண்ணன் சொல்ற? அப்படியே வாய்க்கையெல்லாம் பேசுறேன். இது மாதிரி எத்தனை பேர் ஊருக்குள்ள சுத்துறீங்க? நான் போய் சொல்றியா? இல்லண்ணா, நான் அப்படி போய் சொல்லி பிச்சை எடுக்கல. உண்மையாவே என் புருஷன் நல்லா ஆகணுங்கிறதுக்காக தான் நான் பிச்சை எடுக்கிறேன். ஆமா, நம்பிட்டேன் நம்பிட்டேன். இப்படி பிச்சை எடுத்தா என்ன ஒரு 500,000 கிடைக்குமா? அதுக்கு பதிலா வேற ஒரு வழி சொல்றேன். என் போன் நம்பர் தரேன், அத நோட் பண்ணிக்கோ. என்ன புரியலையா? நைட்டு கால் பண்ணிட்டு நான் சொல்ற இடத்துக்கு வந்து என்ன பாரு. ஆளு சும்மா கும்முன்னு தான் இருக்க. ஒரு 5,000 ரூபாய் போட்டு தரேன். டேய், என்னடா சொன்ன? வேணாம் வேணாம். என்ன ஓகேவா? பத்தலன்னா கேளுமா, கூட போட்டு தரேன். தருவாமா? டேய், ஓகே தான் போலப்பா. அதான் பார்ட்டி அமைதியா இருக்குது. மனுஷங்க ரூபத்துல இந்த உலகத்துல இருக்கிற மோசமான மிருகங்கள் எல்லாம் நீ பார்க்க வேண்டியது வரும். உன்னோட தன்மானம், பொறுமை எல்லாம் சோதிக்கப்படும். பல இன்னல்களை நீ எதிர்கொள்ள வேண்டியது வரும். சரி, என் நம்பரை சொல்றேன், நோட் பண்ணிக்க. அண்ணா, நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைண்ணா. ஏய், சும்மா நடிக்காதடி.
என் நம்பர் வேணா ஓ நம்பர் கொடு, சேவ் பண்ணிக்கிறேன். டேய் நானும் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணுகிட்ட தப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க. முடிஞ்சா உதவி பண்ணுங்க, இல்லனா பேசாம போயிடுங்க. அதை விட்டுட்டு அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏய், அப்படித்தான் பேசுவான். என்ன பண்ணுவ? அப்படி சொல்லு மாப்ள. என்ன பண்ணுவேனா? நான் யார் தெரியுமா? யாரு? ரிட்டையர் இன்ஸ்பெக்டர். நான் ஒரு போனை போட்டா 2 நிமிஷத்துல போலீஸ் வந்து உங்க 2 பேரையும் அள்ளிக்கிட்டு போயிடுவாங்க. போனை போடவா? மாமா சொல்லுங்க. சாரிமா, ஐயோ, தெரியாம sorry பேசிட்டோம். மேடம், வேணாம் மேடம். போலீஸ்க்கு கொஞ்சம் ஃபோன் மன்னிச்சிருங்க. பண்றாங்க. வாடா, ஐயோ, வந்துடுறேன். வாடா. ஏமா, யார் பிச்சை போடுவா யார் பிச்சை போட மாட்டாங்கன்னு அது கூட அவனுக்கு தெரியாது. பொறுக்கி பசங்க கிட்ட போய் பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிற. ஏமா, உன்னை பார்த்தா பிச்சைக்காரி மாதிரி தெரியலையே. நீ எதுக்குமா பிச்சை எடுக்கிற? என் புருஷனுக்கு உடம்பு சரியில்லை, அவரு சீக்கிரமா குணமாகணும்னு அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு தான் பிச்சை எடுக்கிறேன். உன்னை பாக்குறதுக்கே பாவமா இருக்குமா. உன் வேண்டுதல் பலிக்கும். உன் ஹஸ்பண்டுக்கு ஒண்ணும் ஆகாது. நான் ஜீசஸ் கிட்ட வேண்டிக்கிறேன். யூ டோன்ட் வரி. ரொம்ப நன்றிம்மா. இட்ஸ் ஓகே. என் புருஷனுக்காக மடிப்பிச்சை போடுங்க ஐயா. உன் புருஷன் நல்லா ஆயிடுவார். ஐயா ஐயா மடிப்பிச்சை. சொல்றேன்லம்மா. அண்ணா மடிப்பிச்சை போடுங்க. என் வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன் அவரை. ரொம்ப நன்றிண்ணா. அண்ணா அண்ணா மடிப்பிச்சை கேக்குறேன்னா. இல்லம்மா. அண்ணா அண்ணா அக்கா, என் வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லை, அவரை குணமாகணும்னு மடிப்பிச்சை போடுங்க. நன்றி. என்ன அபி எல்லார்கிட்டயும் மடிப்பிச்சை கேட்டுட்டு இருக்கு? அக்கா அக்கா, என் வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன். உங்களால முடிஞ்ச உதவியா பண்ணுங்க. நன்றிக்கா. சரி. சொல்லுங்க அபி. அக்கா, எனக்கு பர்சனல் வேலை கொஞ்சம் இருக்கு, அதனால 3 நாள் நான் கம்பெனிக்கு வரமாட்டேன். நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க அக்கா. பர்சனல் வேலையா? அது என்ன வேலை அபி? அது சஞ்சீவ் வெளியூருக்கு வேலைக்கு போறான், என்னையும் வான்னு கூப்பிட்டான். அவன் கூட நானும் கிளம்புறேன், அதான். ஓ, 2 பேரும் ஜோடியா வெளியூர் போறீங்களா? சூப்பர், என்ஜாய் அபி. என்ன அபி காலையில போன்ல அப்படி சொல்லிட்டு இப்ப மடியேந்தி பிச்சை எடுத்துட்டு இருக்கு? அம்மா அம்மா அம்மா. அபி ரொம்ப பாவம், சொல்ல முடியாத அளவுக்கு அவளுக்கு ஏதோ கஷ்டம் போல. அதான் அபி இப்படி மடிப்பிச்சை எடுக்குது. ஐயா ஐயா மடிப்பிச்சை போடுங்க ஐயா. அபி பிச்சை எடுக்கிற விஷயத்த நான் பார்த்தது அபிக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படும். அதனால அவ கண்ணில் படாம இங்கிருந்து போயிடணும். ஐயா ஐயா
அக்கா ஒரு நிமிஷம். என் புருஷனுக்கு உடம்பு சரியில்லைக்கா. அவர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு. அவரு நல்லபடியா கண் முழிக்கணும்னு வேண்டிக்கிட்டு அதுக்கு நேர்த்தி கடனா மாடி ஏந்தி யாசகம் கேட்டுட்டு இருக்கேன்.